இந்த நாள் தெரிந்து கொண்ட வேத வசனம் 2ஆம் நாளாகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2. 2ஆம் நாளாகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தார். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய எகு என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கின்றவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது. கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாராக. ஆமென். The scripture reading for today is taken from 2 Chronicles 19:1 and 2. 2 Chronicles 19:1 and 2. Then Jehoshaphat, the king of Judah, returned safely to his house in Jerusalem. And Jehu, the son of Hanani, the seer, went out to meet him and said to King Jehoshaphat, "Should you help the wicked and love those who hate the Lord? Therefore, the wrath of the Lord is upon you." Amen. May the good Lord add his blessings upon this reading and meditation of his word today. Amen. கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாக கூட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படி தேவன் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தெரிந்து கொண்ட அந்த வேத பாகத்தில் 2ஆம் வசனத்தில் கீழே துன்மார்க்கனுக்கு துணை நின்று அதை வாசிப்போம். அந்த இடத்துல இருந்து மட்டும் வாசிப்போம். ரெண்டாம் வசனத்தில் துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கின்றவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது, வரல. ஓகேங்களா? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபம் செய்வோமாக. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவர் நீர் ஒருவரே ராஜா. இதுவும் இந்த நாளிலும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற இந்த மன்னாவை நாங்கள் புசிக்கத்தக்கதாக நீர் ஒரு அபிஷேகத்தோடு தகப்பனி ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும்படிக்காக இந்த வார்த்தை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆவியானவரை பேசும், என்னோடும் எங்களோடும் பேசுகிற கர்த்தர் நீர் ஐயா. இதோ வார்த்தை கொண்டு எங்களை போஷிக்கிற கர்த்தர் நீர் ஐயா. இதோ இந்த வார்த்தையில் நாங்கள் பலப்பட சுகப்பட எல்லாவற்றிலும் உடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்யும். ஆவியானவரை முற்றுமா இந்த நேரத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை சோஸ்திரம் நமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இங்கே பார்த்தீங்கன்னா யகு இவர் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி போய் யோசபாத்துக்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன காரியம் செஞ்சார் அங்கே சொல்லப்படலை. ஆனால் ஒரு காரியம் சொல்கிறார், நீ துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவளுக்கு நீ சிநேகிக்கலாமான்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் உன்மேல் வர இருந்தது என்றார். ஓகே, வரல, ஆனால் கர்த்தருடைய கோபம் உன்மேல் வர இருந்ததுன்னு சொன்னார். அப்படின்னு இந்த யோசபாத்துடைய காரியம் என்ன? யோசபாத் யார்? இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில் நடந்த ஏதாவது துன்மார்க்க காரியம் ஏன் தீர்க்கதரிசி யெகூ இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார்? அது நம்ம பார்க்கணுன்னா நம்ம யோசபாத் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் நமக்கு பார்க்கணும். ஓகே, இப்போ அதே 2 நாளாகமத்தில் 17ஆம் அதிகாரம் வசனம் 1-6 வரை வாசிச்சோன்னா நமக்கு யார் இந்த யோசபாத், நீங்கள் வாசிக்கும் போதே நீங்கள் உங்களுக்கு தெரியும் யார் இந்த யோசபாத் எப்படிப்பட்டவர்னு. அவர் ஸ்தானத்திலே அவர் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழப்பட்டார். அவர் யூதாவின் அரணான பட்டணங்களிலெல்லாம் கிராமத்தையும் யூத தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராயிம் பட்டணங்களிலும் காரியங்களையும் வைத்தார்.
கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவனுடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தால் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடுகளையும் விக்கிரத்தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். கர்த்தர் சோஸ்தரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யோசபாத் செய்த நன்மைகள் காரியம் பார்த்தீங்கன்னா, ஆசா இந்த யோசபாத்துடைய தகப்பன். அந்த ராஜ்யபாத்தில் வந்து இப்போது யோசபாத்துக்கு அந்த ராஜ்யபாரம் வருது. இப்போ யோசபாத் ராஜாவாகிற போது என்ன நடக்குதுன்னா, யோசபாத் அந்த ராஜ்யத்தை கையில் எடுக்கும்போது அங்கே அவன் செய்ததெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தான். அவன் செஞ்சது பலிபீட மேடைகள் எல்லாத்தையும் தகர்த்து போட்டான். ரெண்டாவது விக்கிர தோப்புகளை எல்லாம் தேசத்திலேருந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினான். ஸோ இந்த ரெண்டு காரியம் மெயினாக தேசத்தை விட்டு போனபடியினால அந்த தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்க தொடங்கினார். முற்றிலுமாய் தேவன் அந்த தேசத்தை ஆசீர்வதித்தார்கள். அவரை பார்க்குற இந்த யோசபாத்தை பார்க்குற சுற்றி உள்ள தேசங்களில் உள்ள மக்கள் எல்லாம் தேவனுடைய கரம் அவன் மேல் இருக்கிறத பார்த்தாங்க. எல்லா காரியத்திலும் அவங்களுக்கு விரோதமாக எந்த யுத்தமும் வராதபடி வர முடியாத அளவுக்கு அங்கே ஒரு பயம் உண்டாயிடுச்சு அவங்களுக்கெல்லாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வாசித்த பகுதியில் பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்தார் காணிக்கை கொண்டு கொட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, சுற்றி உள்ள தேசங்கள் எல்லாம் கப்பம் கட்டுவாங்க, காணிக்கையை கொண்டு வருவாங்க. இப்படி வர வர இந்த யோசபாத் விருத்தி அடைந்து தேவனுடைய சமூகத்தில் ஒரு பாக்கியவானா விசேஷமானவனாய் காணப்பட்டான். ஸோ இப்படி விசேஷமாக காணப்பட்ட இந்த யோசபாத் ஒரு காரியத்தை இப்போது வருத்தமான ஒரு காரியத்தை செய்கிறான். கதை கேட்டுகிட்டே இருக்கீங்களே, அதுக்கப்புறம் நான் கேட்பேன். தயவுசெய்து ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்காதீங்க. கதை கேட்டதுக்கப்புறம் கதையிலேருந்தே உங்களுக்கு சில காரியத்தை நான் கேட்பேன். இந்த யோசபாத் இவ்வளோ நல்லா ஆட்சி செஞ்சு வர நாட்களில் இந்த யோசபாத் ஒரு தப்பான ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்னா, வசனத்தை வாசிப்போம். அதே 2 நாளாகமம் 18:1. 2 Chronicle chapter 18 verse 1. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ யாரோட போயிட்டு சம்பந்தம் கலக்கிறான்? ஆகாப் யாருன்னு தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா. யூதா யாரு? யோசபாத் யாரு? யூதாவின் ராஜா. 2 தேசங்கள் பிரிஞ்சிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜா இந்த ஆகாப். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய இந்த ஆகாப் பார்த்தீங்கன்னா அவனுடைய செயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆகாப் வந்து எசபேலை திருமணம் பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் இந்த திருமணம் முடித்ததுக்கப்புறம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த எசபேல் வரும்போது ஒரு விக்கிரத்தோப்பையே அவன் தேசத்துக்கு கொண்டு வந்துடுவான். விக்கிரத்தோப்பு கொண்டு வந்ததும் மட்டுமல்லாமல் இவன் வந்து பாப்பா இஸ்ரவேல் நல்லா செழிப்பாக இருக்கும், பனியும் மழையும் பெஞ்சு நல்ல செழிப்பாக இருக்கும். இப்போ என்ன சொல்லுவா, இந்த பனியும் மழையும் பெஞ்சு இந்த தேசம் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் பாகால் தாண்டுவா. ஏன் அதோட டிஃப்ரென்ஸ் சொன்னால், இவளோட வாழ்க்கை எப்படி காரியம் இருக்குது, யோசபாத்துடைய வாழ்க்கை எப்படி காரியம் இருக்குது. இப்போ பாகால் தான் இத்தனைக்கும் காரணம், இந்த செழிப்பு காரணமே பாகால்வா. ஸோ இதை கேட்ட எலியா, இந்த கதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு சர்மனில் சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? ஆகாப் எசபேல். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஸோ நான் கொஞ்சம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தான் இந்த செய்திகளை போகிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆகாப் எசபேலோட காரியம், இந்த எசபேல் இந்த ஆகாப்ட்டு சொன்னது இல்லாமல் ஆகாப்பை வச்சு ஒட்டுமொத்த தேசத்துக்கும் அவர் சொன்ன ஒரு நியூஸ் என்ன தெரியுங்களா? இந்த மழைக்கும் செழிப்புக்கும் இந்த பனிக்கும் காரணம் பாகால் தான் சொல்லி ஆகாப் கொண்டே எல்லாத்துக்கும் அறிவிக்க வச்சுட்டான்.
ஸோ தேசம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு காரியம், இந்த பனியும் மழையும் பெஞ்சு தேசம் செழிப்பாக இருப்பதுக்கு காரணமே பாகால் தான் அப்படின்வாங்க. இதை கேட்ட எலியா, அவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், அவன் கர்த்தருக்குள்ளே வைராக்கியம் கொண்ட ஒரு மனுஷன். இதை கேட்டோன்னே அவனுக்கு அப்படியே ஒரு பயங்கர ஒரு கோபம். போய் நின்று ஆபாக் மண்ணுக்கு சொல்லுவான், இந்த பனியும் மழையும் பெய்யுது பாகால்னு சொல்கிறல, 3 வருஷம் 6 மாதம் உன் தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாது அப்படின்றான். அவன் சொன்னபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை எல்லாம் வேண்ட வாசனம் டைம் ஆகிடும். ஓகே, அங்கே போயிட்டு பனியும் மழையும் பெய்யும் சொன்னோன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா 3 வருஷம் 6 மாதம் உண்மையாகவே அங்கே பனியும் மழையும் பெய்யாது, எல்லாம் வறண்டு போயிடும். ஸோ அந்த மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாவை கர்த்தர் கிருபையாக நடத்துவார். அதுக்கப்புறம் ஒரு காரியம் சொல்வார். எந்த இடத்துல இந்த மறுபடியும் நான் இந்த உள்ளுக்குள்ள ஸ்டோரிலாம் சொல்லலை, ஷார்ட்டாக அது மத்திய சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா கர்மேல் பர்வதத்தில் 400 தீர்க்கதரிசிகள், அதாவது ஆகாபோட தீர்க்கதரிசி அங்கே வந்து நிற்பாங்க. இஸ்ரவேலோட மற்ற ஜனங்கள், தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் சுற்றி அங்கே நின்று இருப்பாங்க. இவர்கள் மத்தியில் அவன் 2 காளையை கொண்டு வந்து பலியிட, ஓகே உங்கள் தேவன் நீ சொல்கிறது பாகால் தான் தேவன் சொன்னால், இப்போ பலியிடும் போது அக்கினி இறங்கி என்ன செய்யணும், பட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாகாலை சேவிக்கிறவர்கள் காலையில் தொடங்கி ராத்திரி வரைக்கும் கூப்பிடுவாங்க, ஒரு பதிலும் வராது, அக்னியும் வராது. ஆனால் எலியா கூப்பிட்ட போது அதை வாசிப்போம். 1 ராஜாக்களில் 1 King chapter 18 verses 36 to 39. 1 King chapter 18 verse 36 to 39. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும் படிக்க என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க கடல் வழியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேசம் முழுவதும் யாரை தெய்வம்னு சொன்னாங்க, பாகால தெய்வம்னு சொன்னாங்க. எப்போ கர்த்தரே தெய்வம் இந்த பழி வந்து அக்கினி பட்சித்தோன்னே ஒட்டுமொத்த தேசத்தில் உள்ள மக்களும் இப்போ என்ன சொல்லுவாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆர்ப்பரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த வருஷங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 6 மாதம் ஆச்சு. இப்போ பெருமழை வர தொடங்கும். நீங்கள் அதே அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 45வது வசனம் பார்த்தீங்கன்னா, நான் வசன ஆதாரத்தோடு உங்கள் மத்தியில் சொல்கிறேன், அப்போ நீங்கள் கேட்பீங்க எங்கே இருக்குது வசனம்னு. அதே 45வது வசனம் வாசிங்க. 1 King chapter 18 verse 45. அதற்குள்ளாக வான் மேகங்களினாலும் காற்றினாலும் கர்த்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ பார்த்தீங்கன்னா பெரும் மழை உண்டாயிற்று. எப்போ உண்டாயிற்றுன்னா, ஒட்டுமொத்த தேசத்தின் ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று அவரை பணிந்து கொண்ட போது அந்த மழை அங்கே மறுபடியும் வந்தது. ஸோ அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த எலியா செய்தது தான் இந்த காரியம். ஸோ இந்த சம்பவத்தை ஏன் நான் உங்களுக்கு மத்தியில் சொல்கிறேன்னா, இப்போ இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இவனோட சம்பந்தம் கலக்கிறான்னா பெண் கொடுத்து பெண் எடுக்கிற மாதிரி, ஓகேங்களா, சம்பந்தம் கலக்கிறது. அப்படி போயிட்டு ஒரு சம்பந்தம் கலந்துட்டு அதோடு நிற்கலை, ஒரு கூட்ட ஜனத்தை கூட்டிகிட்டு ஆகாப் வீட்டுக்கு போயிடுவோம். ஆகாப்போட வீட்டுக்கு போனோன்னே என்ன நடக்கும்னா, ஆகாப் அவனை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று ஆடு மாடு எல்லாத்தையும் பலியிட்டு அவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக விருந்து செய்வோம். இந்த விருந்து செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காரியத்தை கேட்பான்.
விருந்து முடிஞ்சதோடனே அவனோட காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்னிங்காகவே மூவ் பண்ணுவான் இந்த ஆகாப். அவனோட நோக்கம் வேறையாக இருக்கும், காரியங்கள் வேறையாக இருக்கும், ரொம்ப கன்னிங்காக மூவ் பண்ணுவான். இப்போது நல்ல விருந்து முடிஞ்சோடனே ஒரு காரியத்தை கேட்பான். ஸோ அந்த வசனத்தை வாசிப்போம். நமக்கு அந்த வசனத்தின் மூலம் நமக்கு காரியங்கள் தெரியும். 2 நாளாகவும் 18 2-7 வரைக்கும் வாசிப்போம் என்ன நடக்குது. சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கின்ற ஆகாபிடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கின்ற ஜனத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளை அனுப்பிட்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படி எனில், இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ஆமோத்துக்கு என்னோடே வருகின்றாயான்னு போருக்கு வர சொல்றான். யுத்தத்துக்கு போகலாம் கேட்கிறாங்க, தன்னோட கூட வரும்படி. ஓகே, வருகின்றாயா என்று கேட்டதுக்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். என்ன சொல்றான்? நான் தான் நீர், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். இப்போ எந்த அளவுக்கு அவங்க டுகெதராக போயிட்டாங்க பாருங்க, எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி காரியங்கள் செய்கிறாங்க. ஓகே, உம்மோடு கூட யுத்தத்துக்கு வருகிறேன் என்றார். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, ஓகே 1 மினிட். இங்கே என்ன நடக்குதுன்னா, யுத்தத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடின்னு சொல்லிட்டான். ஆனால் யோசபாத்துக்கு ஒரு காரியம், தீர்க்கதரிசிங்கள்ட்ட என்ன கேட்கணும்? யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதான்ற ஒரு காரியத்தை கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிகளை வர சொல்லுவான். இப்போ தீர்க்கதரிசிகள் வருவாங்க. யாரோட தீர்க்கதரிசிகள்னா ஆகாபுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேர் வருவாங்க. ஓகே, அசிமா. நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ஆமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டார். அதற்கு அவர்கள், ஓ, தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகின்றதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராகியும் இங்கே இல்லையா என்று கேட்டார். இப்போ 400 பேர் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அதில் யாருக்கு திருப்தி இல்லை? யோசபாத்துக்கு திருப்தி இல்லை. இப்போ அந்த யோசபாத் என்ன சொல்றாரு? வேற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்க யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகின்றதற்கு இம்லாவின் குமாரனாக மிகாயா என்று மற்றொருவன் இருக்கின்றார். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றவன் என்றார். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றார். ஓகே, இப்போ என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கேட்டப்போ ஒரு மிகாயான்னு ஒருத்தர் இருக்கான். ஆனால் அவன் இது வரைக்கும் என்னை குறித்து நன்மையான காரியத்தையே சொன்னதில்லை. எது சொன்னாலும் தீமையாக சொல்லுவான். அதனால நான் எப்போதும் அவனை கூப்பிட மாட்டேன். ஆனால் யோசபாத்து கூட்டி வர சொல்லுவான். இப்போது ஆகாபுடைய வேலைக்காரர் போயிட்டு அந்த மிகாயா தீர்க்கதரிசியை கூட்டிகிட்டு வருவாங்க. வரும்போதே வழியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மரியாதையாக 400 பேர் சொன்னது நீயே சொல்லணும். ஏன்னா 400 பேரும் போக சொல்லிட்டாங்க, ஜெயம் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவன் அமைதியாக வருவான். கொஞ்ச நேரம் அமைதியாக வந்துட்டு ஒரு காரியம் சொல்லுவான். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்லிடுறேனே, ரொம்ப அழகாக சொல்லுவான். அதுக்கப்புறம் இப்போ யோசபாத்துக்கிட்ட வந்து காரியம் சொல்லுவான். யோசபாத் கேட்பான், போகலாமா போகக்கூடாதான்னு. உனக்கு ஜெயிக்கும் அப்படின்றவான். ஏன்னா எல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே. அப்புறம் மறுபடியும் அவனுக்கு திருப்தியில் சொல்லுவான், உண்மை சொல்லு, உண்மையாக பேசுங்க. அவன் என்ன பேசுவான்னு பாருங்கள். 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனம் பார்த்தீங்கன்னா 13 - 16 வரைக்கும் அது அவனோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அதற்கு மிகாயா, செகண்ட் தேவன் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். அவன் ராஜாவிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டார். அதற்கு அவன், போங்கள், உங்களுக்கு வாய்க்கும்,
உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்றார். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாத படிக்க நான் எத்தனை தரம் உன்னை இடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்ய சொல்கிறாங்க? இப்போ மிகாயா என்ன சொல்கிறாரு? ஃபர்ஸ்ட் சொல்வார், போன்னு சொல்வார். அப்புறம் என்ன சொல்வார்? போங்க, என்னோட நான் பார்த்த காரியம் என்னென்னா, மெய்ப்பெண் இல்லாதவங்களாம் மாறிடுவாங்க, அங்கே மெய்ப்பெண் இல்லாமல் போயிடுவான்ற ஒரு காரியத்தை ரொம்ப கிளியராக சொல்கிறார். ஆடுகள் சிதறப்படும், மெய்ப்பெண் இல்லாமல் போவோம் அப்படின்றார். ஆனாலும் எதுக்கு மிகாயெல்லாம் வர சொன்னாங்க, தீர்க்கதரிசி வர சொன்னாங்க எனக்கு தெரியல. வர சொன்னாங்க, கேட்டாங்க, ஆனால் அதுபடி என்ன செய்யலை, நடக்கலை. இதை ஒரு பக்கத்து வச்சுட்டு அவங்க போருக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் யோசபாத்துக்கு சத்தம் கேட்டுச்சு, போனால் என்ன ஆகும்? மேய்ப்பெண் காணாமல் போயிடுவான், திரும்பி வரமாட்டான். அது யாருக்கு தெரியும்? யோசபாத்துக்கு தெரியும். ஆனாலும் கூட அவன் கூப்பிட்றானேன்னு சொல்லி மறுபடியும் கூட அந்த ஆகாபோட சேர்ந்து யுத்தத்துக்கு போவான். போகும்போது ஒரு காரியம் சொல்லுவான், இந்த மிகாயா ஒரு காரியம் சொல்லுவான். சரி, அது கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி மத்தியில் கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். எப்படி நான் சொன்னதே தப்பு, நீ சொன்னா ரைட்டு அப்படின்னு ஒரு காரியம் வந்துடும். அந்த காரியத்தை கொஞ்சம் வாசிச்சிடுவோம். ஸோ என்ன நடக்குது, ஏன் அப்படி சொல்கிறாங்க ஒரு காரியம். ஓகே, 29லேருந்து 31, 23லேருந்து 27 வரைக்கும் வாசிப்போம். அதே 18ஆம் அதிகாரம் 2 நாளாகமம், 2 Chronicle 18:23-27. அப்பொழுது கெனானாவின் குமாரனாகிய சீதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கன்னத்தில் அடிச்சுட்டான். வந்தோடனே எப்படி என்னோட திருக்கிறது சரியா இருக்கும், நீ எப்படி இந்த மாதிரி சொல்லலான்னு. கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடு பேசும்படி வந்தது என்றார். அதற்கு மிகாயா, நீ ஒளித்துக் கொள்ள உள்ளறையிலே பதுங்கும், அந்நாளிலே அதை காண்பாய். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ உனக்கு தெரியாது, நீ ஒரு நாளில் ஒழித்து கொள்வ, எடி மாதிரி போய் எங்கேயாச்சும் பூந்துருவேன், அன்னைக்கு தெரியும் நான் சொன்னது தேவனுடைய வார்த்தையா இல்லையான்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, நீங்கள் மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோன் இடத்திற்கும் ராஜகுமாரனாகிய யோசுவா இடத்திற்கும் திரும்ப கொண்டு போய் அவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடு திரும்பி வரும் அளவும் அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று. என்ன செஞ்சிட்டாங்க, மிகாயாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலுன்னா ஒரு தனிப்பட்ட ஜெயிலு, அதில் சின்ன ஓட்டை தான் இருக்கும், சாப்பாடு மட்டும்தான் அதில் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெயிலில் போட்டுட்டு நான் ஜெயத்தோடு திரும்பி வருவேன் அப்படின்னு. அப்போ மிகாயா ஒன்று சொல்லுவார். அப்பொழுது மிகாயா, நீ சமாதானத்தோடு திரும்பி வந்தால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினது இல்லை என்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லாரும் கேளுங்கள் என்றார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகாயா சொல்வேன், நீ திரும்பி உயிரோடு வந்தால் கர்த்தர் என்கிட்ட பேசலைன்றதை நீ அறிஞ்சிருவ. ஸோ நீ வரமாட்டேன்றது கர்த்தருடைய திட்டம். ஸோ ஆனால் இந்த மிகாயாவுக்கு ஒரு சத்தம் கொடுக்காமல், அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் 2 பேரும் போருக்கு போயிடுவாங்க. ஆகாப் யோசபாத் சேர்ந்து போகும்போது ஒரு காரியம் நடக்கும். என்னன்னா, இப்போ ஆகாப் ஒரு யோசனை கொடுப்பான், நீ ராஜவஸ்திரம் தரிச்சிட்டு வந்துடு யோசபாத்கிட்ட. இந்த ஆகாப் வேஷம் மாதிரி வேறு உடுப்பில் வரேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அவனோட நோக்கம்னா, இந்த சீரியல் சண்டை போடும்போது மெயினாக தலையை தான் வெட்டுவாங்க. மெயின் தலையை வெட்டிட்டா அந்த ஃபுல் இது கொங்க பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு காரியம். அது யாருக்கு தெரியும்? ஆகாப்க்கு தெரியும். கதை புரியுதா? புரியுது. ஓகே. ஸோ இப்போ ஆகாப்க்கு தெரியும், அந்த தலையை வெட்டிட்டா முழு
ராஜ்யத்தையும் பிடிச்சது மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க தலைக்கு தான் சண்டை போட வருவாங்க. அந்த காரியத்தையும் வாசிச்சுக்குவோம். வசனத்தோடு அவங்க மத்தியில் சொன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, 29 31 அதே 2 நாளாகுமாமா. இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷமானி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷமானி யுத்தத்தில் பிரவேசித்தார். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கின்ற ரதங்களின் தலைவனை நோக்கி, நீங்க சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவரோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆதலால் ரதங்களின் தலைவன் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரல் விட்டார். இங்கே பாருங்க, வச்சு போயாச்சு. இப்போ சீரியல் தலையை தான் விட்டுன்னு பார்ப்பாங்க. இப்போ யார் ராஜவஸ்திரம் போட்டு போனது? யோசபாத். அவங்க யாரை வெட்டணும்? ஆகாப்ப. ஆனால் இப்போ கிட்ட வந்தோடனே இப்போ யார் கூக்குறா? யோசபாத். தெரியும், நீ வெட்ட வந்துட்டாங்களே, ஒரு வேளை அப்போ தான் அவன் ரியலைசேஷன் வந்திருப்போம், எங்கேயோ தப்பாக வந்துட்டுமே, இப்போ வெட்டுப்பட்டு சாவ போகிறோம், இப்போ யாரை கூப்பிடுவான்? அந்த வசந்த அப்படியே முடிப்போம். அனுசரியாய் இருந்தார். இப்போ கூப்பிட்டோன்னே அந்த கூக்குரலுக்கு கத்தரங்க ஓடி வந்துட்டார். ஓகேங்களா? அவன் செஞ்சது தப்புன்னு அந்த இடத்துல உணர்ந்து கூப்பிடுறான் கத்தரை நோக்கி. ஓகே, தேவன் செய்தார். அங்கே மொத்த ஜனமும் அந்த யோசபாத்தை விட்டு விலகும்படி செய்தார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதே வசந்த வாசிச்சிடும் ஒன்று கொஞ்சம் முடிக்கிற வரைக்கும். ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள். கண்டினியூ. ஒருவன் நினையாமல் இல்லை நானேன்று என்றால் அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தின் சந்துக்கிடையே பட்டது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ ராஜாவை தான் கொல்ல வந்தாங்க. இப்போ ராஜா எஸ்கேப். இப்போ அவன் வேஷம் மாதிரி உட்காந்துருக்கான். யாரு? ஆகாப். ஆனால் அம்பு எய்யும் போது அவன் கவசம் உள்ளுக்கு போட்டிருக்கான். யாரு? ஆகாப் ராஜா. ஆனால் வெளியில் வேற சாதாரண உடுப்பில் இருக்கான். ஆனால் அந்த கவசத்தோட சந்து இடையில் அந்த அம்பு போய் படும். அம்பு பட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா சாயங்காலம் மட்டும் உயிரோடு இருந்து செத்து போயிடும். கர்த்தர் சொன்னது நடந்துச்சா நடக்கலையா? இது தேவனுடைய வெளிப்படுத்தல் அங்கே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு காரியம் என்னன்னா, இந்த யோசபாத் காப்பாற்றப்பட்டான். அந்த இடத்துலேருந்து அவன் எஸ்கேப். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 19ஆம் அதிகாரத்தில் 2 Chronicles 19 3வது 4வது வசனம் வாசிப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு. அதுக்கப்புறம் அவன் அந்த மாதிரி பாவத்தை செய்ய மாட்டான் யோசபாத். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ராஜதிஷ்டிகாரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன் மாக்கனுக்கு துணை நின்று. No, 3 and 4. ஆகிலும் நீ விக்கிர தோப்புக்களை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது என்றார். ஓகே, இது காணப்பட்டனால அவன் இந்த மாதிரி விக்கிரத்தெல்லாம் விளக்கினால, இப்போது பலிபீடத்தெல்லாம் உடைச்சி போட்டனால, இப்போ கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு தயை கிடைச்சினால கர்த்தர் அவனுடைய பிரச்சனை மத்தியில் அவன் கூப்பிடும்போது ஓடி வந்து அவனை விடுதலை ஆக்கினார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? யோசபாத் எருசலேமிலே வாசமாய் இருந்து திரும்ப பேசபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டும் உள்ள ஜனத்துக்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினார். கர்த்தர் சூஸ்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவனோட ஊழியம் வேற மாதிரி. ஓகேங்களா? ஒருத்தரம் பட்டுட்டான். எங்கே? ஆகாப் கூட சேர்ந்து போய் காரியங்கள் பட்டதுக்கப்புறம் இப்போ அதை விட்டே அவன் வெளியாகி இப்போ என்ன செய்யறான்? பேர்சபாலேருந்து எப்ராயிம் வரைக்கும் அவன் பிரயாணப்பட்டு அத்தனை ஜனங்களையும் கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிறான். ஓகே, இந்த கதையிலேருந்து கதை முடிஞ்சிச்சு. இந்த கதையிலேருந்து ஆவியானவர் என்ன உங்கள்கிட்ட பேசுகிறார்?
போன வாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகான வெளிப்பாடு கூட. இன்னைக்கு வந்து என்னென்னு ஆவியின் கனிந்த ஜீவன் தான் பேசணும். எப்படி இந்த ஆவியின் கனிந்த ஜீவன் பெற்றுக்கொள்கிறது தான் இன்றைக்கி பேச வரணும். ஆனால் பாஸ்டரு நான் பேசுகிற பாயிண்ட்ஸுக்கு மேலே அத்தனையும் பேசினார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ முழுசாங்க காரியங்களை கற்றுக்கொண்டோம். போன வாரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி இந்த கதையிலேருந்து, இந்த யோசபாத்தின் கதையிலேருந்து என்ன உங்களுக்கு விளங்குது? துன்மார்க்கன் எப்படியாக உங்கள்கிட்ட கிரியை செய்வான்? இப்போ டைரெக்டாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அவன் எப்படி கிரியை செய்வான்? துன்மார்க்கன்னா பிசாசின் காரியங்கள். ஓகேங்களா? ஓகே, எப்படி கிரியை செய்வான்? சைட் வழியாக வருவோம். ஓகே, கத்து சுஸ்திரம். நம்ம செய்கிற செயல் மத்தியிலேயே அழகாக நம்மளோடு கூட சேர்ந்து நடக்கிறது போல காரியங்கள் இருக்கும். ஆனால் உண்மைக்கே அது தேவனுடைய காரியமாக இருக்காது. இதுக்கு டிசைன்மெண்ட் வேணும் அப்படின்னு போன வாரம் பாஸ்டர் அழகா. ஓகேங்களா? இந்த டிசைன்மெண்டோட வந்து நமக்கு எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். ஆவியானவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்தா ஒழிய நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம இருதயத்துக்கு எது நல்லதில்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை விட்டு விலகிறது நல்லதா நல்லது இல்லையா? நல்லது. அப்படி யோசபாத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவன் போயிட்ட பிறகு தான் இட்ஸ் அ வாட்டர் ஃபார் மீ. அவன் போனதுக்கு அப்புறம் தான், ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவனோட போன காரியம். மிகாயாவுக்கு அவன் செவி கொடுக்கல. கர்த்தர் போகும்போதே எச்சரித்தார், அதுக்கும் அவன் செவி கொடுக்க கிடையாது. அப்படி மீறி போயிட்டு கூட அந்த யுத்தத்தில் அந்த யோசபாத்தை கர்த்தர் காப்பாற்றினாரா காப்பாற்றலையா? காப்பாற்றினார். ஒரு பிரச்சனை வரும்போது இதோட முடிஞ்சிச்சு, இனிமேல் எதுவுமே இல்லை அப்படின்றது காரியம் கிடையாது. அந்த பிரச்சனை மத்தியில் அவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு உதவி செய்ய ஓடி வருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தான் நினச்சிருப்பான் யோசபாத்து, முடிஞ்சிச்சு போல இருக்கு, இன்னையோட கதை க்ளீன். ஸோ இப்போ தான் ராஜவஸ்திரம் போட்டதுக்கு அவனுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது ஒரு காரியம். ஸோ துன்மார்க்கோட காரியத்துக்கு நம்ம விலகி ஓடணும்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை நமக்கு தெரியாது, நம்ம ஜெபிச்சு நம்மளோட மனசில் ஆவியானவர் இது சரி இது சரியில்லைன்னு நிச்சயம் பேசுவார். பேசுவாரா பேச மாட்டாரா? பேசுவார். இது சரியில்லைன்னு தெரிஞ்சால் விலகி ஓடுறது நல்லது. அதோடு சேர்ந்துக்கிட்டா ஆபத்து யாருக்கு? நமக்கு. ஓகே, இதே மாதிரி இன்னொரு காரியம் தாவீதோட வாழ்க்கையில் நடந்துச்சு. அதுக்கு வசனத்தை வாசிக்க வேண்டாம், அந்த கதையை நான் சொல்லிடுறேன். சாரி. தாவீதோட வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு துன்மார்க்கமான காரியம் நடந்துச்சு. என்ன காரியம்? அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இந்த தாவீது ஒரு துன்மார்க்கமான காரியத்தை செய்வான். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும்ல, என்ன தெரியாது? அவன் உப்பரிக்கன் மேலே இருந்துட்டு யார் குளிக்கிறத பார்ப்பான்? உரியாவின் மனைவி உரியாவின் மனைவி குளிக்கிறத பார்த்துட்டு ஆசைப்பட்டு என்ன செய்வான்? வரவழைச்சு அவளோட கூட தவறான உறவு கொள்வான். அதுக்கப்புறம் அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் அனுப்பி விட்டுட்டு அவன் என்ன நினச்சான், மறுபடியும் அவன்கிட்ட தான் அந்த உரியா வேலை செய்கிறான். அந்த உரியா வந்து யுத்தத்துக்கு போயிருக்கான். ஆனால் அன்னைக்கு தாவீது யுத்தத்துக்கு போயிருக்கணும், ஆனால் போகல. அவன் இப்படி உலாவி கொண்டு இருக்கிறதுனால இப்படி ஒரு தவறு அது வந்து போகிறதுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உரியாவை அழகாக கூப்பிட்டு வீட்டுக்கு போக சொல்லுவான். யுத்தத்துலேருந்து வந்தானே அவன் போக மாட்டான், அவன் உண்மையான வேலைக்காரனாக நிற்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கர்ப்பவதியா என்னான்னு தெரிஞ்சுட்டு இப்போ வேற ஒரு காரியம் செஞ்சான். என்ன செஞ்சான்? உரியாவை சண்டையில் மின்னுக்கு நிப்பாட்டிட்டு
தெரியுங்களா? அவன் தலைவனை கூப்பிட்டு சொல்லுவான், நீ உரியாவை மின்னுக்கு நிப்பாட்டிட்டு அவங்க சாவுற மாதிரி அம்பு எஞ்சி சாவணும்னு சொல்லிடுவான் தலைவன்ட்டு. அதே மாதிரி நடந்துருச்சு. இந்த காரியெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பார்த்தீங்கன்னா இந்த தாவீது அந்த பத்சபாலை ஏற்றுக்கொள்வான். ஆனால் ஏற்றுக்கொண்டாலும் இந்த காரியம் அவனுக்கு மனசில் உறுத்தவே கிடையாது. அவன் செஞ்சது தப்பு, துன்மார்க்கமான காரியம் என்பதை அவனுக்கு உறுத்தவே கிடையாது. யார் அதை உணர்த்த செய்வார்? நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வருவார். இதே மாதிரி ஒரு காரியம் மிகாயா மாதிரியே அங்கே நாத்தான்வேல் வந்து ஒரு கதை சொல்வார். என்ன கதை சொல்வார்? ஒருவனுக்கு ஒரு ஆடு தான் இருந்துச்சு, இன்னொருத்தனுக்கு நிறைய ஆடு இருந்துச்சு. இந்த நிறைய ஆடு உள்ள வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தோடனே இவன் போய் எந்த ஆடை பிடிப்பான்? அந்த ஒரு ஆடு இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி வெட்டி சமைச்சு கொடுத்துருவான் அப்படின்னு இந்த காரியம் நாத்தான்வேல் சொன்னானே இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. யார் அப்படி செஞ்சாலும் வெட்டணும் குத்தணும் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் அந்த மனுஷன் நீ தான் அப்படின்னு ரொம்ப அழகாக தேவனுடைய காரியத்தை அவனுக்கு போதிப்பார். அவன் துன்மார்க்க காரியத்தை அறிஞ்சவனை என்ன செய்வான்? தாவீது தேவன்ட்டு ஓடுவார், முழங்கால் படிடுவார், கதறி அழுவார். அப்போ தான் எழுதுந்த சங்கீதம் 51. ஓகேங்களா? தேவனையும் உடைய கிருபையின் படி எனக்கு இறங்கும், செய்த பாவத்தை அறிக்கை பண்ணுவார். அதெல்லாம் பாவ அறிக்கை சங்கீதம் 51. ஸோ இப்படி பாவ அறிக்கை செய்ய ஆரம்பிப்பார். இந்த அறிக்கை செய்ததுக்கப்புறம் ஆனால் பிள்ளை செத்து போயிடும். ஏன் செத்து போயிடும் தெரியுங்களா? இவன் ஒரு உயிர் என்ன செஞ்சான்? ரகசியமாக கொலை செஞ்சுட்டான், யாருக்குமே தெரியாது. ஆமாம் தானே? ரகசியமாக கொலை செஞ்சு உரியாவை கொண்டுட்டான். ஆனால் இந்த துன்மார்க்க காரியம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. ஆனால் மறுபடியும் அவன் மனம் திரும்பி ஓடி வந்த போது பிள்ளை செத்தாலும் மறுபடியும் என்ன செய்கிறாரு? கர்த்தர் அவனை தூக்கி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான இருதயத்துக்கு ஏற்ற மகனாய் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த 2 காரியத்திலையும் என்ன காரியத்தை ஆவியார் நம்மளோடு கூட பேசுகிறாருன்னா, பிரச்சனை வராது, துன்மார்க்க காரியத்தை நம்ம போக மாட்டோன்றது காரியம் இல்லை. ஆனால் என்ன நடந்தாலும் எங்கே ஓடணும்? மனம் திரும்பி கர்த்தர் இடத்துல ஓடணும். அப்படி ஓடும்போது கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் அதிசயமாக இருக்கும். ஆனால் இனி அது பக்கத்து திரும்பவே கூடாது. ஓகேங்களா? இனி அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசபாத் வாழ்க்கையில் அவன் திரும்பவே கிடையாது. அதுக்கப்புறம் அவனோட ஊழியம் வேறு லெவலில் போயிடுச்சு. அவன் பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மட்டும் அவனுடைய தேவனுடைய ஊழியத்தை எல்லாருக்கும் கர்த்தர் யாருன்னு சொல்லும்படி அவன் புறப்பட்டு போயிட்டான். ஸோ மனம் திரும்பும்போது உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளிலும் ஆவியான நமக்கு சொல்கிற காரியம், துன்மார்க்கமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய வகையில் நம்ம இச்சைக்குள்ளே விழுகிறோம், நிறைய காரியங்கள் விழுந்து போவோம். ஆனால் ஒரு காரியம் தான், திடீர்னு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டா கூட இதுதான் கடைசி முடிவுன்னு எடுக்காதீங்க. ஒரு வேளை தவறே செஞ்சிட்டாலும் தேவனுடைய சமூகத்தில் போய் அதை எப்படி சரிப்படுத்துறது, எப்படி தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாக நம்ம வழி நடத்த முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தை தேவன் இந்த காலை வேளையில் நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஸோ துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பயக்கிறவர்களுக்கு நீ சிநேகமாக இருக்கலாமா? இப்போ எனக்கு ஒரு கேள்வி, நம்ம எல்லாரோடையுமே சிநேகமாக இருக்கணுமா, இருக்க வேண்டாமா? ஆனால் என்ன செய்ய வேண்டான்றது? காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அவங்களோட சிநேகமாக இருக்கிறது தப்பு இல்லை, அவங்கள வெறுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஆனால் அவங்க செய்கிற ஆராதனைக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் நீங்கள் இந்த ஜோசபாத்தோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, அவன் ஆராதனைக்குள்ளே போனான்னா எல்லாரும் கண்ணா, ஆனால் நீ தான் நான் என் ஜனங்கள் உன் ஜனங்கள் சொல்லிட்டான். தட் மீன்ஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்றா உள்ளுக்கு ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவனுக்கு வந்தது என்ன? கொஞ்சம் தப்பி இருந்தால் உயிரே காலி. ஆமாவா இல்லையா? ஸோ ஆனாலும் கூட கர்த்தர் அங்கே மத்தியில் கிருபையாக நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வேளை பல காரியங்கள் இதோட முடிஞ்சிச்சு, இனிமேல் நான் வரமாட்டேன், முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. தேவ சமூகத்தில் போகும்போது தேவன் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அடுத்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இது நமக்கு பாடம், நம்ம போகிற பாதைகள்
நம்ம போகிற ஒரு வேளை இதை ரிக்ரெட் பண்ணி ஓடி வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற இந்த பாடங்களை நம்ம வச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடும்போது, நம்முடைய வாழ்க்கையில் வேறு லெவலில் தேவன் நம்மளை எடுத்து செல்றதுக்கு போதுமானவராக இருக்கிறார். யோசபாத் வாழ்க்கையிலும் சரி, தாவீதினுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர்கள் துன்மார்க்கமாக சில காரியத்தை செய்தாங்க. ஆனால் எப்போ அது தாவீதுக்கு அறவே தெரியல, எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி கண்ணு மூடிட்டா. ஆனால் கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு, பார்த்துட்ருக்கார். நம்ம என்ன செய்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில், நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நிச்சயம் என்ன செய்வோம், அறுப்போம். எப்படி வேணால் தப்ப முடியாது. ஸோ விதைக்கிறது நல்லதாக விதைக்கணும். ஸோ அந்த விதையை தேவன் நம்மளோடு கூட எதிர்பார்க்குறார். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். நம்மளோடு கூட இந்த நேரத்தில் தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டு பேசுனதுக்காக கூட நிச்சயமாக ஒரு சிலரோடு காரியங்களை தேவன் பேசிகிட்டு இருக்கார். துன்மார்க்கமான காரியம் இருக்கா, அதை விட்டு விலகிட்டால் நல்லது. கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் கணத்துக்கும் உரியவரே உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இது இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம். வருவதற்கு முன்பாகவே சில காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி நீ பேசிக்கொண்டு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ துன்மார்க்கமான காரியத்தில் கர்த்தாவே எங்களுக்கு வராதபடி பாதுகாவல் கொடுக்கிறதும் நீ ஒருவரே ராஜா. இதோ உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும். வேண்டாத காரியங்களுக்கு விலக்கி கர்த்தாவை நீ பாதுகாக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றுமாய் கூட கர்த்தாவை குடும்பமாய் எங்களை தாழ்த்தி உடைய வல்ல கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலமே ஜெபங்களும் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே, ஆமென்.